தலைவர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்கள் கட்சி தலைவர் என்கின்ற முறையில் சில கருத்துக்களை கேட்க விரும்புகின்றேன். தற்போதைய சட்டமன்ற நிகழ்வுகள் பற்றிய சில கேள்விகள். தாவேக அரசு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி எம்எல்ஏவிற்கும் கார் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். அது பற்றி தங்களின் கருத்து என்ன? அதாவது பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நாட்டை ஆள தெரியாதவன் ஆண்டாங்கன்னா அந்த மக்களும் அப்படித்தான் இருப்பாங்க, அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற உறுப்பினர்களும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இந்த கார் வழங்கும் திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, எல்லாருக்குமே கார் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிறகு எதுக்கு கார் கொடுக்குறாருன்னு தெரியல. அன்றாட பிரச்சனைகள் மக்களுக்கு எவ்வளோ இன்றைக்கி விலைவாசிலாம் ஏறி போயிருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், அரிசி விலை, பருப்பு விலை எல்லாமே 60 ரூபா விற்றது 85 ரூபா இருக்குது. எல்லாமே விலை ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அந்த அத்தியாவசிய விளைபொருட்களோட ஏற்றத்தை தடுக்கிறதுக்கு தெரியல இந்த அரசுக்கு. பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி ஸ்டேட்டை விட பாருங்கள், அது யூனிட்டி டெரிட்டரி பார்த்தீங்கன்னா அவரே சைக்கிளில் போயிட்டு இருக்காரு. சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். சைக்கிளில் போகிறாரு, நடந்து போகிறாரு முதலமைச்சர். சரி, இங்கே இவங்களுக்கு கார் இல்லாமல் போக முடியாதோ? பரப்புரையில் இவர் என்ன சொன்னார், மக்கள் காசை ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்னாரு. ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன், விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்லாம் வீர வசனம் பேசினார்ல. இப்போ பேசிட்டு இன்னைக்கு மக்கள் வரி பணத்தில் ஆளுக்கு ஒரு கார் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், பைக் கொடுப்பேன்லாம் சொன்னவர் தான் இவர். ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கார் இப்போ அவசியமா? இது ஏற்கனவே அவருக்கு இப்போ சப்போஸ் கார் எல்லாருக்குமே 90% கார் இருக்குது, 10% வேணால் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல. ஆமாம், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. இப்போ சம்பளம் ஏற்றி வேறு கொடுக்குறாங்க. 75,000 ரூபாய்க்கு மேலே 1,50,000 ப்ளஸ் 75,000 ரூபாய் 1,80,000 ரூபா கிட்ட வாங்குறாங்க. மாதம் 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவனே கார் டவுன் பேமெண்ட் போட்டு கார் வாங்குறான். இவங்களுக்கு காரை லோன் போட்டு வாங்கி வர வேண்டியதானே? ஆமாம், இந்த சுகமான வாழ்க்கை வாங்க. இப்போ இது மாதிரி நிறைய தப்பு பண்ணுறாரு இவர். பரப்புரையில் சொன்னது ஒன்று. இப்போ இதை விடுங்க, காரை கூட விடுங்க. காரை இப்போ சொல்லிடுறாரு, அது தேவையற்ற என்னுடைய கருத்து என்னென்னா, அது தேவையற்ற வெட்டி செலவு. இவர் சொன்ன, ஆமாம், இவர் சொன்னதுக்கு இது நடக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இன்னொரு காசை விரயம் பண்ணுறதுல ஒன்றா நம்பராக இருக்கார். இவர் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். இவருக்கு அதாவது மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேல் வழியாமல் ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. இவர் மேல் வலிக்கவே இல்லை. இவருக்கு ஏசிலே வந்தார், ஏசிலே பிரச்சாரம் பண்ணார், ஏசி கார்லேயே போனார், ஏசி பஸ்லேயே வந்தார். அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன்களுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி இவர் பிறக்கும் போதே சுகபோக வாழ்க்கையை அனுபவித்தவர். இவர் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஆள். இவர் மக்களின் கஷ்டங்கள் தெரியாத ஆள். அவர் தெரியாது, இவருக்கு ஒன்றுமே தெரியாது. மக்களுக்கு தெரியாது, அவர்களுடைய கஷ்டம் இவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவர் சுகமான அறை, அதாவது இவருடைய உட்கார்ந்துருக்காரு, இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த ரூம் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? ஒரு சிஎம் உட்காந்துருக்காருல, அந்த அறையை ஷிஃப்ட் பண்ணி 10வது மாடி கொண்டு போகிறாரு. அதுக்கு செலவு 5.5 கோடி ரூபாயாம். இப்போ இதெல்லாம் வெட்டி செலவு தானே? ஆமாம், மக்கள் வரி பணம் தானே? அப்போ கொஞ்சமாக அந்த அறிவு வேண்டாமா? நான் தொடவே மாட்டேன் மக்கள் காசுன்னா இதெல்லாம் வெட்டி செலவு பண்ணுறது பேர் என்னது? 5.5 கோடி ரூபா தேவையா? இது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் காசை இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்க வந்த நடிகர்களுக்கு பூரா அரசு வேலை ஃப்ரீ. உங்களை நடிகரை பார்க்க வந்த மக்களுக்கு செத்தவங்களுக்குலாம் ஃப்ரீ அரசு வேலையை தரீங்க. 5.5 கோடி ரூபாய்க்கு வெட்டி வேலை செய்கிறீங்க. ரூம் டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க. காரு ஃப்ரீ. அடுத்த நாளைக்கு இப்போ விழுப்புரத்தில் இது சொல்கிறீங்களா, விழுப்புரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள்லாம் எங்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி ஒருத்தனா ஒன்றுனா கேட்பா, வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள்? படிப்படியாக அடுத்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சு. ஆமாம், இது என்ன ஒரு இதுன்னு தெரியல எனக்கு. அதனால் அதாவது புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்னவென்னா, இது தவறான முற்போக்கு, தவறான ஒரு சிந்தனை. அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இதை மறந்துடுங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். வரி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு கேள்விங்க,
தாய்மாமன் சீர் கொடுப்பதாக கூறுனாங்க. அதை பற்றி கூறுங்க. தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, தம்பி சீரு, தாத்தா சீரு, பாட்டி சீரு, என்னையா சொல்றீங்க? தெரியாம மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதாவது யாரை தேர்ந்தெடுத்து வைக்கணும்னு தெரியாம தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அவருக்கு பேச வந்துடுறாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்டால் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இவர் பதில் சொல்லவும் தெரியாது. ஒரு ஊமையாக தேர்ந்தெடுத்துருக்கீங்க. செய்கிறது பூரா பேக்ரவுண்டு மியூசிக்கில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது மோதிர வழங்க திட்டம் வந்து முதல்ல அதுவுமே பாருங்க, ப்ராடு பொய்னா பொய், அப்படி ஒரு பொய் பேசுகிறாங்க. இவங்கள மாதிரி திமுகவே நான் போராட பேட்டிலே சொல்லியிருந்தேன். திமுகவே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க அதை விட மோசமாக இவங்க பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படி ஆளுன்னு பாருங்க. அதை விட இவங்க மோசமான ஆளுகளாக இருக்கிறாங்க. தாய்மாமே சீரு வந்து இவங்க பண்றது முதல்ல என்ன சொன்னாருன்னா, பரப்புரையில தமிழ்நாட்டில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்குன்னாரு. அதே மாதிரி தான் 200 அந்த ஈபி கரண்டும் எல்லா அனைத்து காடுதாரர்களுக்கும்னாரு, அட்டைதாரர்களுக்கும் தான் சொன்னார். அப்புறம் 500 கிலோன்னாரு. 500 கிலோ 200 ஃப்ரீ கொடுக்குறாங்கல்ல. இந்த 201 ₹2.45 ₹4 70 ஆகிட்டாங்க. இப்படி கிரிமினல் பிரெயினாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி இது என்னென்னா, இப்போ ஜோஸ் ஆல்காஸ் டெண்டர் விட்டாங்களே, டெண்டரில் இந்த அவங்களுக்கு வேண்டிய ஆள் தான். சரி, டெண்டர்லேயும் இவங்களுக்கு வேண்டிய ஆள் ஜோஸ் ஆல்காஸை போய் தேடி பிடிச்சி, சரி, இவர் ஒரு ஜோசப் விஜய்ன்றவர் ஒரு கிறிஸ்டின்னு, ஜோசப் அல்காஸ் ஒரு கிறிஸ்டின்னு. அங்கே சட்டமன்றத்தில் இருக்கவங்க பூரா இப்போ கிறிஸ்டின் மாநாடு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நடக்கலை, கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே மரிய வில்சன், சபாநாயகர் எல்லாமே வந்து எதிர்கட்சி தலைவர் எல்லாம் அதான் கிறிஸ்தவ பரப்புற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கட்டும். இந்த இது சீர் எப்படின்னா, முதல்ல வந்து எல்லாருக்கும் தரதா சொன்னார், அது செய்யலை. அப்புறம் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொன்னார். அப்படியே பிறக்கிற குழந்தைகள் கொடுத்தாலுமே ஜாஸ் ஆல்காஸில் ஒரு டெண்டர், இந்த நகையை வந்து மட்டமான ஒரு குவாலிட்டியான ஒரு இதை தான் கொடுக்க போகிறாங்க. அதில் 13,000 ரூபாய்க்கு தான் போட்டு 13,000 ரூபாய்க்கு வாங்குற 17,000 ரூபாய்க்கு செய்கிற மாதிரி தான் ஒரு டெண்டர் அறிக்கையிலெல்லாம் வருது. அது உண்மையான ரேட்டு விவரம்னு சொல்லலை. மட்டமான ஒரு தங்கத்தை வாங்கி ஒரு மோதிரத்தை கொடுத்து அதை விற்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தரம் இல்லாத ஒரு இதைத்தான் தரப்போறாரு. 1 கிராமில் ஒரு மோதிரம்னா பார்த்துங்க. ஆமாம், 1 கிராமில் ஒரு மோதிரம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதேமாதிரி குவாலிட்டி அவங்களால கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் பொய், ஃப்ராடு. அப்போ இப்படி இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு திட்டத்தை வந்து ஒழுங்காக நிறைவேற்ற தெரியலைன்னா இவங்களாம் எதுக்கு ஆட்சி நடத்தணும்னு சொல்கிறேன். அதனால் இந்த திட்டமும் அவங்களுக்கு ஃபெயிலியர் தான். எதுவுமே அவங்க உருப்படியாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. சரி, அடுத்து பொதுமக்கள் பிரச்சனை சொன்னாங்க. பட்டா வாங்குறது பற்றி கொடுத்துருக்காங்க. பட்டா வாங்குறது எப்படின்னா, இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில், கள்ளக்குறிச்சியில், சரி, அந்த மேகமலையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இதே பரப்புரையில் இப்படிலாம் போய் பேசி ஆட்சியை பிடிக்கணுமா தெரியாமல் கேட்குறேன். ஒரு பரப்புரையில் என்ன சொன்னார்னா, 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கிறவங்களுக்கு, புறம்போக்கில் குடியிருக்கிறவங்களுக்கு, முறையான வரி செலுத்திருக்கிறவங்களுக்கு, முறையான மின்சாரம் வாங்குறவங்களுக்கு, முறையாக என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் வந்து விசாரித்து பார்த்துட்டு பட்டா வாங்கி அவங்கள வந்து நான் வந்து பாதுகாப்பேன்னு சொன்னார். இப்போ வந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மேகமலையிலலாம் வந்து 10,000 குடும்பங்களுக்கு மேலே வெளியேற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மூச்சே காட்டுறது இல்லை இந்த ஆள். இவர் வந்து இந்த வந்திருக்காரு இப்போ தமிழக அரசு முதலமைச்சருங்க, அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. எந்த உடைய மக்கள் பிரச்சனையும் பேசுகிறது கிடையாது. சட்டமன்றத்தில் இவங்களும் அவங்களும் விளையாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. இவர் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல. இவர் சங்கி அமைச்சர் பேசுறது இந்த மாதிரி இல்லை. எந்த திட்டத்தையும் முன்னாடி கொண்டு வந்து மக்களுக்காக செய்தோம், மக்களுக்காக செய்கிறோம்ன்ற ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவர் கரூர் கம்பெனிங்கிறாரு, அவர் சங்கி அமைச்சருங்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்ல பழக்கமாக இல்லை. பட்டா அவர் வழங்குறேன்னு சொன்னார். பட்டா வழங்காமல் எல்லாத்தையும் இடுக்கி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வீடு நடுத்தரு வந்துட்டாங்க எல்லாரும் மக்கள். பட்டா வழங்குறது வரப்புறையில் சொன்னாப்புல, ஆனால் இப்போ வந்து அதை பற்றி பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. இடித்து தள்ளிட்டாங்க எல்லாம். வீடப்புறம் இடித்து நடுத்தருவில் நிற்கிறாங்க மக்கள். இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? யார்கிட்ட போய் கேட்க? 5 வருஷம் மக்கள் அவஸ்தைப்படுறது தான் மிச்சமாக இருக்கும். நீங்கள் கூறிய கருத்தை வந்து முதலமைச்சர் தான் அதை முடிவு பண்ணணும். அவர் தான் இதை வந்து நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் தான் காதலே வாங்க மாட்டேங்காப்புல. முதலமைச்சர் கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. கேள்வி கேட்க வேண்டியது அவர் தான். அவர் ஃபைல்ஸ் 3 ஃபைல் இருக்கு, ஏற்கனவே நீங்கள் பண்ணதில் ஃபைல் இருக்கு.
அதை நான் வந்து ஆக்ஷன் எடுக்க போறேன்னா எடுக்கணும்ல, ஆம்பளையா இருந்தால் எடுக்கணும்ல. அதை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்டப்பேரவையில் மிரட்டுறாரு. 3 ஃபைல் இருக்கு, உங்களை பத்தி கிரிமினல் இருக்கு, சரி, நீங்க என்னென்ன தப்புன்னெல்லாம் இருக்கு, பார்த்துக்குங்க, ஒழுங்கா இருந்துக்குங்க. இல்லைன்னு சொன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தோன்னா இது மிரட்டினா இது என்ன எனக்கு புரியல. இது உண்மையான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்? மக்கள் மத்தியில் தப்பு. இந்த இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அப்படி தான் சொன்னார். இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இந்த டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2ன்னாங்க. 1 ஒரு புண்ணாக்கு இல்லாமல் போச்சு. அது மாதிரி இவர் 3 ஃபைல் இருக்குது, யார் யார் என்ன ஃப்ராட் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கத்தானே இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை மக்கள் கொண்டு வந்திருக்கதே அதுக்கு தானே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து மிரட்டிடுவேன் பார்த்துக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நீங்கள் தான் யாரையும் தொட விட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல மக்கள் பணத்தை. அப்போ தொட்டிருந்தா அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு நான் 3 ஃபைல் இருக்குது, அது விளையாட்டு கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இது நடவடிக்கை எடுக்கணும்ல. அதை செய்யாமல் பார்த்துக்க, ஒழுங்காக இருந்துக்க, அந்த அளவுக்கு ஆக்கிறாங்கன்னா இது என்னது? என்ன தோரணைன்னு எனக்கு புரியல. சின்ன பிள்ளையர் விளையாண்ட மாதிரி இது வந்து தமிழக சட்டசபை இவ்வளோ மோசமாக போகும்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும். முடிவாக நீங்கள் சொல்லுங்க. முடிவாக தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. சரி, நீங்கள் மக்கள் பிரச்சனையே பேசுங்க சட்டமன்றத்தில். அதை விட்டுட்டு விளையாட்டுக்கு பேசுகிற பேச்செல்லாம் வேண்டாம். தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லை. நீங்கள் அவங்கள குறை சொல்கிறது, அவங்க உங்களை குறை சொல்கிறது, பூராத்தையும் இப்போ வந்து மதுக்கடையை மூடிடுங்க. மூடுற மாதிரி ஷோ காமிக்காதீங்க. மக்களை திருத்தணும்னு நினச்சி வந்துக்கிட்டு என்னத்தை சொல்ல? நான் வந்து யாரையும் என்ன ஆண்டவன் விட்ட வழி சரியில்லைன்னு தான் நான் நினைக்க முடியும். மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க உங்களை. மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களை ஆட்சியை கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, நன்றி, வணக்கம்.